Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல பொதுவா உங்களோட फ्रेंड्स கால் பண்ணாலும் சரி இல்ல மெசேஜ் பண்ணாலும் சரி இல்ல சார்ஜ் பிளக் பண்ணும்போதும் சரி எப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்திருக்க மாதிரி உங்களோட டிஸ்ப்ளேல RGB லைட்ஸ் எப்படி செட் பண்றது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க இது எப்படி செட் பண்றதுன்னு நான் சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல்ல டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் சரியா நோட்டிஃபிகேஷன் மட்டும் யாருக்குமே போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து நான் ஒரு 3000 லைக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்ல நைஸ் சூப்பர் இல்லை வீடியோ பார்த்த கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் உங்களோட மொபைலில் இந்த எட்ஜ் லைட்டை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஜஸ்ட் அலோ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா எட்ஜ் லைட்டிங் அலர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஆஃப்ல இருந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் அப்படி ஆன்ல இருக்கும். இன்கமிங் எஸ்எம்எஸ்னு ஒன்று இருக்கும். அதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அகைன் ஒரு பர்மிஷன்ஸ் கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃபார் நார்மல் மோட், வைப்ரேட் மோட், சைலண்ட் மோட் 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். அதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா எட்ஜ் லைட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஏரோ ஐக்கான் மாதிரி. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வந்து நம்மளோட அந்த RGB லைட்ஸ் எல்லாமே செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ அந்த டிஸ்பிளேவை சுற்றி ரவுண்ட்ஸ் அந்த பார்டர் வருது இல்லை, உங்களுக்கு எந்த கலர்ஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 2 கலரில் வேணுமா இல்லை 3 கலரா இல்லை 4 கலரா இல்லை மல்டி கலர்ஸில் வேணும்னா மேலே மல்டி கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்டர் டைப் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. லைனா இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா இல்லை ஹார்ட் ஷேப்பில் வேணுமா, உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணது மூலிமா உங்களோட மொபைலில் அந்த அனிமேஷன் சுற்றிட்டு இருக்குல்ல, ஸோ எவ்வளோ ஸ்பீடில் உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்றத நீங்களே செட் பண்ணிக்கலாம். அது ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்டர் சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்து செட் பண்ணிங்க. அதுமாதிரி ரேடியஸ் டாப் எவ்வளோ ரேடியஸ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் நாச் இருந்தால் எனேபிள் நாச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா உங்களோட நாச் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அனிமேஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன் வந்துருங்க. நார்மலாக இனிமேல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், யார் லவர்ஸ் யாருன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இது மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக இது எப்படி செட் பண்ணுறது. ஸோ மறக்காத அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எட்ஜ் லைட் எப்படி எனேபிள் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.